நம்ம கையில ரூ. 1000 இருக்கு அப்படின்னா, ரூ. 500 செலவு பண்ணிட்டு மீதி ரூ. 500 எடுத்து வைக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான் நாங்கலாம். ஏன்னா, தேவையான நேரத்தில ரொம்ப சிக்கல்ல மாட்டாம, கடன் பிரச்சனை, இஎம்ஐ, கிரெடிட் கார்டு அப்படி இப்படின்னெல்லாம் ஸ்வைப் பண்ணாம, கையில எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கு ஏத்த மாரியான செலவுகள பண்ணிட்டு, அடுத்த காசு வர வரைக்கும், அதாவது சம்பளம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு ஒண்ணு வர்ற வரைக்கும், அதே மாரி மெதுவா நாட்கள் நகர்த்திட்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் தான் நாங்கலாம். அதாவது மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். பர்ட்டிகுலரா எங்களோட குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் அக்டோபர் மாசத்துல என்னுடைய மகன் பிறந்த நாள், என்னுடைய கணவருடைய பிறந்தநாள், எங்க அம்மா அப்பாவுடைய திருமண நாள், அது மட்டும் இல்லாம வருஷம் வருஷம் வந்து வேட்டு வைக்கிற மாரி தீபாவளியும் வரும். ஸோ அக்டோபர் மாசத்துல கண்டிப்பா பெரிய அமௌண்ட் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த உண்டியல் விஷயத்த நான் லாஸ்ட் 1 இயரா சேர்த்து வச்சுட்ருக்கேன். ஸோ 1 இயரா நான் சேர்த்து வச்ச காசு இதுதான். அந்த 1 இயர் காசை பார்த்தோன்னே எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு பெரிய ஒரு போனஸ் கிடைச்ச மாதிரி இருந்ததுன்னு சொன்னாரு. அவருக்கு நான் கொடுத்த பிறந்தநாள் பரிசு இதுதான்.